1500 குடும்பங்கள் உங்களுக்கு சாதாரணமாக போய்விட்டதா சிஎம் சார் என காட்டமாக வினா எழுப்பியுள்ள விஜய், எதிர்க்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல அக்கறை இருக்குமா எனவும், மக்கள் முதல்வர் என எப்படி கூசாமல் கூறுகிறீர்கள் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கடுமையாக சாடியுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒன்று, அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்லை அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில் இல்லை. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? 15,000 மக்கள், அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே. ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்ல? எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு கூசாம சொல்றீங்க? இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டாக நான் சந்தித்தேன். அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாற்ற ஒன்னா நின்று போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேரில் சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்லை உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேரில் சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேரில் சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன்.